Welcome to Joe's Max Gallery 12th Standard Max Exercise 3.1 Sum number 3 If alpha, beta, gamma are the roots of cubic equation ஒரு equation கொடுத்திருக்காங்க form a cubic equation whose roots are இந்த roots யூஸ் பண்ணி எழுதக்கூடிய cubic equation நம்ம frame பண்ணணும் இந்த equationல உள்ள roots யூஸ் பண்ணி ஓகேவா so இந்த given equation இதில் எழுதியிருக்கேன் இது ax cube bx square plus cx plus d ஃபார்ம்ல இருக்கு S1 அப்படினு சொன்னா sum of root ஒவ்வொரு ரூட்டையும் தனித்தனியா செப்பரேட்டா ஆட் பண்ணனும் செப்பரேட்டா ஆட் பண்ணும்போது ஆல்பா பீட்டா காமா ஏன் கூட எடுத்துர்க்கான்னு சொன்னா அவங்க givenலயும் ரூட்ஸை ஆல்பா பீட்டா காமான்னு எடுத்துர்க்காங்க சோ 3 ரூட்ஸையும் ஆல்பா பீட்டா காமான்னு எடுத்து தனித்தனியா ஆட் பண்றேன் இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு -b/a தான் இதோட ஃபார்முலா இப்போ a b c நம்ம ஈக்குவல் பண்ணி பார்த்துக்கலாம் a = இங்க x³ 1x³ so a = 1 b x square so b place ல இங்க 2 இருக்கு so b = 2 c = 3 cx 3x so c = 3 d = 4 இப்போ இந்த b place ல நமக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கிற 2 காப்பி பண்ணும்போது -2 divided by 1 அப்படின ஆன்சர் கிடைக்குது 1 அப்படின்றது a யோட வேல்யூ so -2/1 அப்படினு சொன்னா ஆன்சர் -2 this is our s1 value next x2 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம் s2 அப்படினு சொல்லும்போது 2 னா நமக்கு கிடைச்சிர இருக்கிற ரூட்டை 2 வா மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் நான் ஆல்பா and பீட்டா மல்டிபிள் பண்ணிக்கிறேன் then பீட்டா and காமா மல்டிபிள் பண்ணிக்கிறேன் then காமா and ஆல்பா சோ மல்டிபிள் பண்ணியாச்சு இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படினு சொன்னா இங்க a b c c by a தான் ஃபார்முலா இது பிளஸ் இது இங்க பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் இது மைனஸ் னு எடுத்துட்டோம்னா ஃபார்முலா எழுத ஈஸியா இருக்கும் ஓகே c/a சோ c அப்படிங்கற வேல்யூ நமக்கு 3 சோ 3/a வேல்யூ 1 சோ 1 நம்ம எழுதினாலும் எழுதாட்டாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல சோ this one is 3 ஓகே சோ ஆல்பா பீட்டா plus பீட்டா காமா plus காமா ஆல்பா வேல்யூ equal to 3 then s3 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும் s3 அப்படினு சொல்லும்போது 3 ரூட்ஸையும் மல்டிபிள் பண்ணி எழுதிடணும் ஆல்பா பீட்டா காமா 3 ரூட்ஸும் இதோட ஃபார்முலா என்ன அப்படினு சொன்னா லாஸ்ட்ல இருக்கிற டேர்ம் this is -d divided by a ன்றது ஃபார்முலா சோ -d அப்படினு சொல்லும்போது given ல என்ன இருக்கு 4 so 4 divided by 1 so alpha beta gamma value equal to -4 so இதுல s1 value s2 value s3 value ஃபைண்ட் பண்ணியாச்சு this one s2 value this one s3 value okay இப்போ இதை யூஸ் பண்ணி இத அப்படியே சைடுல வச்சுக்கலாம் இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த சம்ஸ் எல்லாம் எழுதணும் இப்போ இதுல நம்ம sum of root என்ன அப்படினு சொல்லி காப்பி பண்ணிக்கலாம் sum of rootனா s1 = இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா 2 எல்லாத்துலயும் காமனா இருக்குறதனால நான் வெளிய எடுத்துக்கறேன் சோ ஆல்பா + பீட்டா + காமா கிடைக்கும் இதுல s1 ஆல்பா + பீட்டா + காமாவோட வேல்யூ நம்ம காப்பி பண்ணிக்கலாம் this one -2 இந்த -2 இதுல எழுதும்போது 2 2s are 4 -4 இதுதான் நம்மளோட s1 ஓட வேல்யூ then s2 ஃபைண்ட் பண்ணலாம் s2 ன்னு சொல்லும்போது ஆல்ரெடி சொல்லிருக்கேன் 2 ரூட்ஸா மல்டிபிள் பண்ணிட்டு ஆட் பண்ணனும் சோ இங்க இருக்கிற ரூட்ஸையும் 2 வா மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சோ 2 ஆல்பா * 2 பீட்டா 2 ஆல்பா * 2 பீட்டா plus 2 பீட்டா * 2 காமா 2 beta into 2 gamma plus 2 gamma into 2 alpha 2 gamma into 2 alpha okay இப்போ இந்த வேல்யூவை நம்ம இந்த பிளேஸை மல்டிபிள் பண்ணும்போது 2 2s are 4 alpha beta plus 2 2s are 4 beta gamma plus 2 2s are 4 gamma alpha இப்போ 4 நம்ம காமன் எலிமெண்ட்டை வெளிய எடுத்துக்கலாம் சோ இது alpha beta இங்க beta gamma இங்க gamma alpha இருக்கும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி நமக்கு வேல்யூ என்னன்னு சொல்லி தெரியும் that one is 3 சோ இந்த 3 இந்த பிளேஸ்ல நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேவா சோ 4 * 3 4 3s are 12 ஆன்சர் கிடைக்கும் s2 வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணியாச்சு then s3 வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும் s3 னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் s3 is ஆல்பா பீட்டா காமா மூணு வேல்யூ மல்டிபிள் பண்ற வேல்யூ இங்க ஆல்பான்றது 2 ஆல்பா பீட்டான்றது 2 பீட்டா காமான்றது 2 காமா okay so 2 alpha 2 beta 2 gamma multiple பண்ணும்போது 2 2s are 4 4 2s are 8 8 alpha beta gamma value already find பண்ணிருக்கோம் that one is -4 so இங்க -4 காப்பி பண்ணும்போது 4 8s are
32. So minus 32 is our respective value for S3. Okay, S1, S2, S3 value find பண்ணியாச்சு. Then இதை formula copy பண்ணிக்கலாம். Formula என்ன அப்படின்னு சொன்னா cubic equation என்னன்னா x cube minus s1 x square plus s2 x minus s3 equal to 0. இதுதான் cubic equation. இப்போ x cube அப்படியே ஸ்டேபிளா இருக்கும். s1 பிளேஸ்ல நம்ம ஃபைண்ட் பண்ண s1 வேல்யூ -4 காப்பி பண்ணிக்கலாம். -4 into x square. s2 பிளேஸ்ல இந்த 12 காப்பி பண்ணிக்கலாம். 12x minus s3 பிளேஸ்ல -32. So காப்பி பண்ணும்போது -32 equal to 0. So next stepல this is x cube minus plus 4x square plus 12x minus into minus plus 32 equal to 0. This is our first one answer. Second one என்ன question கொடுத்திருக்காங்கன்னா அந்த roots எல்லாம் 1 by alpha 1 by beta 1 by gamma அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் s1 வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். s1னா இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணி தனித்தனியாக சிங்கிளாக ஆட் பண்ணணும். 1ன்னு சொல்லும்போது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு ரூட்டும் தனித்தனியாக ஆட் பண்ணணும். ஸோ இதை டினாமினேட்டரில் உள்ளதுக்கு எல்சிஎம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டா காமா மல்டிபிள் ஆகும். இங்கே டினாமினேட்டரில் ஆல்ஃபா மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பீட்டா காமா மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். இங்கே டினாமினேட்டரில் பீட்டா மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஆல்ஃபா காமா மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். ஃபைனல் ஒன்னில் காமா மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா பீட்டா மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு நமக்கு வேல்யூஸ் தெரியும். மல்டிபிள் பண்ணி டூ டைம்ஸாக மல்டிபிள் பண்ணி எழுதின வேல்யூ என்னென்னா ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த பிளேஸில் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு 3. தென் டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா காமா இருக்குது. அந்த பிளேஸில் -4ம் காப்பி பண்ணிக்கலாம். இங்கே எழுதிக்கிறேன். நியூமரேட்டரில் 3 வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ -4. ஸோ மைனஸை நியூமரேட்டரில் காப்பி பண்ணும்போது -3/4 ஆன்சர் கிடைக்கும். ஸோ s1 ஈக்குவல் டு -3 டிவைடட் பை 4. ஸோ s1 வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. தென் s2 வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். s2ன்னு சொல்லும்போது டபுளாக மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஸோ டபுளான்னு சொல்லும்போது இது 1 by alpha into 1 by beta. Then 1 by beta into 1 by gamma plus 1 by gamma into 1 by alpha. ஸோ எல்சிஎம் பண்ணும்போது இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா இருக்குது. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமான்னு 3 வேல்யூ எழுதிக்கும் போது இங்கே ஆல்ஃபா பீட்டா இருக்குது காமா மட்டும் இல்லை. ஸோ நியூமரேட்டரில் 1 1s are 1 into காமா கிடைக்கும். இல்லைன்னா நோ ஸ்டெப் எழுதுனாலும் எழுதிக்கலாம். 1 by இந்த 2 டேர்மையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 1 1s are 1 டிவைடட் பை பீட்டா காமா ப்ளஸ் 1 1s are 1 டிவைடட் பை gamma alpha. ஓகே, இப்போ எல்சிஎம் பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டா காமா. இங்கே ஆல்ஃபா பீட்டா இருக்குது காமா மட்டும் இல்லை. ஸோ காமா காப்பி பண்ணியிருக்கேன். இங்கே பீட்டா காமா இருக்குது ஆல்ஃபா இல்லை. ஸோ ஆல்ஃபா காப்பி பண்ணியிருக்கேன். காமா ஆல்ஃபா இருக்குது பீட்டா இல்லை இந்த பிளேஸில். ஸோ பீட்டாவை நியூமரேட்டரில் எழுதிக்கலாம். 1 இருந்ததுனால டேரெக்டாக எழுதிட்டோம். வேறு நம்பர் இருந்தால் அந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணி எழுதணும். இது நம்மளோட s2. இப்போ செப்பரேட் தனித்தனியாக நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதும்போது இது s1ஓட வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணதுலேருந்து -2 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ -4 இது எழுதிக்கலாம். இதை கேன்சல் பண்ணும்போது மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1 2s are 2 2 2s are 4. ஸோ s2 வேல்யூ ஈக்குவல் டு 1/2ன்னு ஆன்சர் கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப சிம்பிள். s3ஓட வேல்யூ s3ன்னு சொன்னால் 3 வேல்யூஸும் மல்டிபிள் பண்ணி எழுதினோம். தட் மீன்ஸ் 1 ஆல்ஃபா 1 பீட்டா அண்ட் 1 காமா எல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது நியூமரேட்டர் 1ஆக சேஞ்ச் ஆகிடும். டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ரெடி ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ தெரியும். தட் ஒன் இஸ் -4. ஸோ s3 வேல்யூ ஈக்குவல் டு -1/4. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்மளோட இந்த ஃபார்முலாவில் காப்பி பண்ணிக்கலாம். கியூபிக் ஈக்குவேஷனுக்கு இந்த ஃபார்முலா இதில் s1 s2 s3 பிளேசஸில் காப்பி பண்ண ஆன்சர் வந்துடும். நான் இங்கே எழுதிக்கிறேன். கியூபிக் ஈக்குவேஷன் x cube minus s1 x square plus s2 x minus s3 equal to 0. x cube minus s1 placeல -3/4 அப்படின்ற வேல்யூ இருக்கு. x square plus
S2 பிளேஸில் 1/2 x வேல்யூ மைனஸ் S3 பிளேஸில் மைனஸ் 1/4 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ டினாமினேட்டரில் இங்கே 4, இங்கே 2, இங்கே 4 இருக்குது. எல்லா டேர்மையும் 4ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ இது 4x³ மாறிடும். இந்த 4 இந்த 4ஓட கேன்சல் ஆகிடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாகவும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ 3x² மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். இதை கேன்சல் பண்ணும்போது 1 2s are 2, 2 2s are 4 கிடைக்கும். நியூமரேட்டரில் 1 2s are 2ன்னு மல்டிபிள் பண்ணால் 2x ஆன்சர் கிடைக்கும். இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். 4 4 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் அவர் required cubic equation. Okay, இதோட third subdivision பார்க்கலாம். Third one, third given minus alpha minus beta minus gamma கொடுத்திருக்காங்க. S1 வேல்யூனா சிங்கிளா ஆட் பண்ணி எழுதணும். minus alpha plus minus beta plus minus gamma. இப்போ எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்கிறதுனால அதை காமனாக வெளியே எடுக்கும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா கிடைக்கும். செப்பரேட்டாக ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணியிருந்தோம்? -2. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ யுவர் S1 வேல்யூ இஸ் 2. தென் S2ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். S2ன்னு சொல்லும்போது டபுளாக மல்டிபிள் பண்ணி எழுதணும். ஸோ மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் பீட்டா plus minus beta into minus gamma plus minus gamma into minus alpha. இப்போ மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். பீட்டா இன்ட்டு காமா பீட்டா காமா, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். காமா இன்ட்டு ஆல்ஃபா காமா ஆல்ஃபா. தனித்தனியாக இப்படி மல்டிபிள் பண்ணி எழுதுறதுக்கும் ஆல்ரெடி வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். தட் ஒன் இஸ் 3. ஸோ S2 is 3ன்னு டேரெக்டாக ஆன்சர் கிடைச்சாச்சு. தென் S3 வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். S3ன்னு சொல்லும்போது 3 வேல்யூஸையும் மொத்தமாக மல்டிபிள் பண்ணிடலாம். மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் காப்பி பண்ணிவிட்டு ஆல்ஃபா பீட்டா காமா 3 வேல்யூ காப்பி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருந்தோம்? -4. அது இங்கே காப்பி பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ S3 வேல்யூ இஸ் 4. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபார்முலாவில் காப்பி பண்ணிக்கலாம். cubic equation, required cubic equation is x³ minus S1 x square plus S2x minus S3 equal to 0. So x³ minus S1. S1 பிளேஸில் நம்ம ஃபைண்ட் பண்ண 2 வேல்யூ காப்பி பண்ணிக்கலாம். 2x ஸ்கொயர் ப்ளஸ் S2 பிளேஸில் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிற 3 வேல்யூ காப்பி பண்ணிக்கலாம். ஸோ 3x. S3 பிளேஸில் 4 காப்பி பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஒன் இஸ் அவர் ரெஸ்பெக்டிவ் ஆன்சர்.